பானங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும், உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இதனால உங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. இது வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக செய்கிற பானம் தான். அடுப்பில் ஒரு அகண்ட பாத்திரத்தை வைங்க. அதில் தண்ணீர் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு விட்டுடுங்க. நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேர்றப்ப ஆரம்பத்திலேயே அதை கரைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டையை எடுத்து உடைச்சி இதில் நான் போட்டுக்கிறேன். லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது. இது நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற அதிக கொழுப்புகளை வெளியேற்றி அதிகமாக இருக்கிற ட்ரை கிளிசரைடு அளவை குறைச்சி உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இதனால இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்குது. சக்கரை நோயாளிகளுக்கும் இந்த லவங்கப்பட்டை ரொம்ப நல்லது. அடுத்ததை நான் எடுத்துக்கிறது இஞ்சி. ஒரு சின்ன துண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சியை நாம் இதில் சேர்க்கறதுக்கான காரணம் நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கும். அது மட்டும் இல்லை, ஒற்றை தலைவலி, மாரடைப்பு, ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் சரி பண்ணும். இதை துருவி 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சளை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மஞ்சள் பொடியாக இருந்தால் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக இதில் சேர்த்துக்குங்க. மஞ்சளும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கிற ஆக்சிஜன் ஏற்றம், அப்புறம் அழற்சி எதிர்ப்பு பண்பு இதெல்லாம் மாரடைப்பை தடுக்கும். இப்போ நான் புதினா இலைகளை தண்ணீரில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா இதய வலி, தசை வலி இதெல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. 1/2 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்க விடுங்க. இதை பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை சாறில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது இதய நோயாளிகளோட இதயத்தை பலமாக்குது. உடம்புல உள்ள நச்சுக்களை நீக்கி கொலஸ்ட்ரால், உயர் ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் குறைக்குது. எலுமிச்சை சாறு சேர்ந்ததால இதோட நிறம் கொஞ்சம் மாறிடும். இப்போ 1 ஸ்பூன் தேனையும் சேர்த்துக்குங்க. தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும். நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இதய தசை நார்களை வலிமையாக்கும். நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயம் சீராக இயங்குறதுக்கு உதவும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்ததுன்னா தொடர்ந்து 1 வாரம் குடிங்க. அதுக்கப்புறம்